ஹஜ்ஜி பெருநாளுடைய நேரம், தொழுகையை எப்படி தொழுவது மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ஞாபகம் போட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, அது ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை பொறுத்தவரையில் இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலில் அது மாதிரி திடல்களில், பெரும்பாலும் திடல்களில் தொழுகிறோம். திடலில் தொழ வசதி இல்லை, அனுமதி இல்லைன்னா பள்ளிவாசலில் தொழுவோம். பள்ளிவாசலில் நமக்கு தொழ அனுமதி இல்லைன்னா வீட்டில் தொழுவோம். அப்போ அப்படி வரும்பொழுது தொழுகை, ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை, நோம்பு பெருநாளுடைய தொழுகை நம்ம சொன்னோம். அப்போ ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை, பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது என்று சொல்லும் பொழுது, நம்ம காலையில் சூரியன் உதயமாகி ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு தொழலாம். அப்படி தொழுகிறது சிறந்தது. தொழுகின்ற பொழுது நம்ம வந்து லேசா சுருக்கமாக சொல்லுவதா இருந்தால் எப்படி நம்ம தொழ போகிறோம்? ஒரு இமாமாக தொழுவிக்கிறார்னா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி போட்டு, அந்த முதலாவது தக்பீர் தஹரீம், அந்த முதலாவது தக்பீருக்கு பிறகு 7 தக்பீர் என்ற கருத்தும் இருக்கிறது, 6 தக்பீர் என்ற கருத்தும் இருக்குது. நம்முடைய நிலைப்பாடு 6 தான். 7 என்ற கருத்தும் அதுவும் வலுவானது தான். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த கருத்துல உள்ள சிறிய பிரச்சனை தான். அப்ப எனவே வந்து முதலாவது தக்பீருக்கு பிறகு 6 தக்பீர்கள் சொல்லுதல். நம்முடைய நிலைப்பாடு வந்து சொல்லுதல். முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 6, மொத்தம் 7. அதுக்கப்புறம் 2 5, எலும்பி வாரத்தோட சேர்த்து 6. அப்ப இதுதான் வந்து சொல்ற தக்பீருடைய முறை. இப்ப தக்பீர் சொல்றது, கட்டுறது, உயர்த்தி கட்டுறது வந்து சிலர் வந்து இந்த அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத்துல் ஜனாஸாவுல வந்து தக்பீரை உயர்த்தினாங்க என்ற ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் தொட்டு வர இல்ல, அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அதுல இருந்து கியாஸ் எடுக்கிறாங்க. இப்ப ஜனாஸாவுடைய தொழுகையில அப்துல்லாஹ் உமர் செஞ்சாங்க, எனவே நீங்க ஜனாஸாவுடைய தொழுகையில் கை உயர்த்துங்கிறது என்பது ஓகே, ஏன்னா செஞ்சாங்க, சஹாபியை பின்பற்றும். ஆனா இபாதத்துல கியாஸ், ஒப்பு நோக்கல் என்பது கிடையாது. ஒரு சிலர் அந்த கியாஸை வச்சுதான் இதுல தக்பீரை உயர்த்தி கட்டுறாங்க. இது கருத்து வேற்றுமைக்குரிய விஷயம். நம்முடைய நிலைப்பாடு உயர்த்த தேவையில்லை. உயர்த்தினால் அந்த நிலைப்பாட்டோடு சம்பந்தப்பட்டது, அது அவங்க பெரிய அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க என்றால் அதை எடுக்கிறது தப்பு கிடையாது. அது ரசூலா தொட்டு செய்திகள் வர இல்லை தானே. அதே நேரம் வந்து சஹாபாக்களை தொட்டும் வர இல்லை, கியாஸ் தான் வந்து இருக்குது. கியாஸ்னா ஒப்பு நோக்கல், அதுல இருந்து இது தானே. அப்ப அந்த அடிப்படையில வந்து உயர்த்த தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். அப்ப இடையில ஓதுறதுக்கு நிறைய துவா சொல்லி கொடுப்பாங்க, எதுவும் ரசூலா தொட்டு வர இல்லை. அப்ப அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டியாச்சு. இப்படி கட்டிட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கொஞ்சம் டைம் விட்டு உடனே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அப்படி இல்லை, டைம் விட்டு நம்ம தக்பீரை சொல்லி போட்டு அது பிறகு அல்லாஹ் பாயித் பைனி வபைன ஹதாயா கமா பாஅத பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அது ஓதிக்கொள்ளலாம். சிலர் வந்து தக்பீரை கட்டி, முதலாவது தக்பீர் கட்டிக்க பின்னாடி அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன ஹதாயா கமா 2 இடத்துலையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த தக்பீர்களை கட்டுற கருத்து வந்திருக்கிறது. 2 இடமும் சரியானதுதான். அப்ப சரியான கருத்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன ஹதாயா கமா பாஅத பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கி, அந்த இஸ்திஃப்தா ஓதி கூட அப்புறம் தக்பீர் ஓதி கூட சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த 7 தக்பீர் முடிச்சு போட்டும் அல்லாஹ் பாயித் பைனிங்கிறது சில அறிஞர்கள் சொல்றாங்க, அது தெளிவாக வர இல்லை ஹதீஸில். அப்ப அப்படி ஓதி போட்டு அதுக்கு பிறகு நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதி அதுக்கு பிறகு ஒரு சூரா ஓதிக்கொள்ளலாம். அதுல சில சூறாக்கள் வருது, சூரா காஃப், அது மாதிரி சூரா இக்தரப கமர், அதே மாதிரி சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலா, சூரா காஷியா, முதல் ரக்காத்துல சபீஸ்ம, அதுக்கப்புறம் சூரா காஷியா வருது. அது சுன்னாதான், அது ஓதிக்கொள்ளலாம். அது தெரியலன்னா குலபுர ஃபல குலபுர பின்னாஸ் ஓதிக்கொள்ளலாம். இப்போ 2ஆம் ரக்காத்துல வந்து நம்ம எழும்புறத்தோட எழும்பி அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிடுவோம். கட்டிய பின்னால அப்புறம் என்ன 5 தக்பீரை நம்ம சொல்லுவோம், இடையில ஒன்றும் ஓத தேவையில்லை. அப்ப இப்படி நம்ம தொழுது முடியணும். தொழுமுடி நம்ம வந்து அதுக்கு பிறகு எல்லாம் தக்பீர் சொல்லலாம். ஐயாமு தஷ்ரீக் கூடிய அந்த நாள் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம். அந்த நாட்கள் எல்லாம் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம். அந்த நாளெல்லாம் உதுஹியாக்குரிய நாட்கள், சாப்பிடுறது குடிக்கிறதுக்குரிய நாட்கள், சந்தோஷமா இருக்கணும், அதிகமாக திக்ர் செய்யணும். குறிப்பா பெருநாளுடைய தினத்துல மாஷா அல்லாண்டு பெருநாளை தொழுது போட்டு படம் பார்க்காம, போன் எடுத்து யூடியூப்ல படங்கள் பார்க்காம, அது மாதிரி விளையாட்டுகள், டிவி கேம் அது இதுன்னு இல்லாம அங்கங்க ஓடாம, அது மாதிரி அனாச்சாரங்கள், பாட்டு, இசை கச்சேரிகள் அப்படி இப்படின்னு போகாம அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். ஹலாலான உணவுகளை சாப்பிடலாம், குடும்பத்தோட சந்தோஷமாக உல்லாசமாக ஆகுமாக்கப்பட்ட பயணங்கள் போகலாம், அது தப்பு கிடையாது. ஹராத்திலையும் தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரோடு நம்ம வந்து அந்த நாளை கழிக்கணும். இப்படி கழிக்கின்ற பொழுது அந்த நாட்களில் நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் அந்த நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக.